வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சோம்நாத் கோவிலின் புனரமைப்பு மற்றும் அதன் நாகரீக முக்கியத்துவத்தை விளக்கி கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதிய கட்டுரையை இன்று பகிர்ந்து கொண்டார். சமூக ஊடக பதிவில் பிரதமர் குறிப்பிடுகையில், சோம்நாத் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல, அது நாட்டில் நிலைத்திருக்கும் ஆன்மாவின் சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் ஆஸ்திரேலியாவின் பருவநிலை மாற்றம் மற்றும் எரிசக்தி துறை அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் இன்று புதுடெல்லியில் இருந்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மாநாட்டிற்கான முன்னுரிமைகள் குறித்தும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளை வடிவமைக்கும் முக்கிய அம்சங்கள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் காமராஜ் வீதி, ஒத்தவாடை வீதி, லூயி பிரகாசம் வீதி, கேன்டீன் வீதி, பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி, ரங்கவிலாஸ் தோட்டம், பூக்கார வீதி, அம்பலவாணர் நகர், சாலை மாரியம்மன் கோவில் வீதி, விஸ்வநாதன் நகர் ஆகிய பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 28 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 180 வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்கின்றனர். ஃபிஃபா 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று இந்தியா சீனாவுடன் மோதுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் உலகக்கோப்பை போட்டிக்கு இந்தியா நேரடியாக தகுதி பெறும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.